குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம கண்டக்ட் பண்ண நம்மளோட டெஸ்ட் ஃபார்மாசூட்டிக்ஸில் ஐ ட்ராப்ஸ் ரிலேட்டடாக ஒரு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிட்டோம். ஸோ அதோட வீடியோவை நம்ம இப்போ பார்க்கலாம். சரிங்களா? சும்மா ஜஸ்ட் ஒரு ஷார்ட் வீடியோ தான், அது குயிக்காக முடிஞ்சிடும். பார்த்துட்டு நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஃபுல்லாக புக் எடுத்து அப்படியே நம்ம இதில் போடாமல் ஜஸ்ட்டு கீ பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம இதில் வந்து இது பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு இதை பார்க்கும்போது உங்களுக்கு ஸ்லைட்ஸாக பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படியே பாருங்கள். ஓகே, ஜஸ்ட் ஒரு இது இன்ட்ரோடக்ஷன். ஓகேங்களா? இதோட ஸ்ட்ரக்சர் பற்றி கொடுத்துருக்காங்க, அதை நமக்கு இது பண்ண வேண்டாம், அடுத்து போகலாம். நமக்கு ஐ ட்ராப்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 3 விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. ஒன்று வந்து ஸ்டெரிலிட்டி, ப்ராடக்ட் வந்து ஸ்டெரைலாக இருக்கணும். ஓகேங்களா? அதில் வந்து ஃப்ரீ ஃப்ரம் மைக்ரோப்ஸ், அதுதான் ஸ்டெரைல்னு சொல்கிறோம். பாக்டீரியா இருக்கக்கூடாது, ஃபங்கஸ், வைரஸ் எதுவும் இருக்கக்கூடாது, ஈஸ்ட் எதுவும் இருக்கக்கூடாது. அதுக்குள்ளார அந்த ப்ராடக்ட் வந்து ஸ்டெரைலாக இருக்கணும், நம்பர் 1. ரெண்டாவது வந்து ஐசோடானிசிட்டி. ஓகேங்களா? ஐசோடானிசிட்டின்னா ஒன்றும் இல்லை, நம்மளோட பாடி ஃப்ளூயிட்ஸு, லாக்ரிமல் ஃப்ளூயிட் இருக்குங்களா, கண்ணில் இருக்கிற நம்மளோட கண்ணில் சுரக்கக்கூடிய நீர் சுரப்பி இருக்கு இல்லைங்களா, லாக்ரிமல் ஃப்ளூயிட், அதோட ப்ரெஷர் எந்த அளவுக்கு இருக்குதோ, ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் எந்த அளவுக்கு இருக்கோ, சேம் ப்ரெஷர் இருக்கக்கூடிய ஒரு ட்ராப்ஸை தான் நம்ம ஐ ட்ராப்ஸாக யூஸ் பண்ணணும். அதுதான் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர்னு சொல்லுவாங்க. நம்ம அதுக்கு எக்ஸஸாக போயிடுச்சுன்னா அது வந்து ஹைப்பர் டானிக் அப்படின்னு சொல்லுவாங்க. கம்மி ஆயிடுச்சுன்னா ஹைப்போடானிக்கு, ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ஆஸ்மாட்டிக். ஓகேங்களா? அந்த மாதிரி ஐசோடானிசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இது 3 கான்செப்ட். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா இந்த பிசியோலாஜிக்கல் பிஹெச்னு பார்க்கும்போது நமக்கு இதில் 7.4 தான் இதோட பிஹெச். ஓகேங்களா? இந்த லாக்ரிமல் ஃப்ளூயிடோட பிஹெச். அப்போது அந்த பிஹெச்சும் மெயின்டைன் ஆகணும் ப்ராப்பராக. ஐசோடானிசிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அந்த நம்ம கொடுக்கக்கூடிய சொல்யூஷனில் இருக்கிற சோடியம் குளோரைடு 0.9% அதுவும் மெயின்டைன் ஆகணும். தென் ஸ்டெரிலிட்டி மெயின்டைன் ஆகணும். இதில் 3 பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது ஃப்ரீ ஃப்ரம் பைரோஜன். ஓகேங்களா? பைரோஜன்கிறது ஒரு பாக்டீரியாவோட ஒரு அந்த பாடியிலேருந்து வெளியே வரக்கூடிய அந்த பாக்டீரியாவோட ஆர்கன் இருக்கு இல்லைங்களா, அதுலேருந்து வெளியே வரக்கூடிய ஒரு பாலிசாக்கரைடு, அதுவும் ஃப்ரீயாக இருக்கணும், அதுவும் இருக்கக்கூடாது. இதை வச்சு தான் நம்ம இந்த ப்ரிப்ரேஷனை பண்ணுறோம். இது ரொம்ப கிரிட்டிக்கல். இதில் வந்து எக்ஸாக்டாக இந்த மாதிரி தான் இருக்கணும். ரைட், நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். பாருங்க, mandate all ophthalmic preparation drops, lotion and ointment must be sterile. This is not optional. இது ஆப்ஷனல் கிடையாது, கன்ஃபார்மாக அந்த மாதிரி இருக்கணும். என்ன இருக்கணும்னா ஸ்டெரைலாக இருக்கணும். ரைட், அடுத்தது பாருங்க, இப்போ ஒரு ஐ ட்ராப்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிடுறோம், இல்லைன்னா ஐ ஆயின்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறோம். இப்போ அதை எப்படி ஸ்டெரிலைசேஷன் பண்ணுவோம் குயிக்காக பார்க்கலாம். பாருங்க, இதில் எப்படி ஸ்டெரிலைசேஷன் பண்ணுவோம்னா ஐ ட்ராப்பு. ஓகேங்களா? அதில் வந்து நமக்கு என்ன மாதிரி ப்ராடக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு தெர்மோ லெபைல் ப்ராடக்ட் இருக்குது. ஓகேங்களா? ஹீட்டால் கெட்டு போகக்கூடிய ப்ராடக்ட் இருக்குன்னா அதை நம்ம வந்து ஆட்டோக்ளேவில் நம்ம அதை பண்ண முடியாது. அந்த சமயத்தில் என்ன பண்ணணும், இப்போ ஒரு என்சைம் ரிலேட்டடு அந்த மாதிரி ஏதோ ஒரு ஹீட்டால் கெட்டு போகக்கூடிய பொருள், ஓகேங்களா, டீநேச்சர் ஆகக்கூடிய பொருள் வந்து நம்ம யூஸ் பண்ணி ஒரு ஐ ட்ராப் பண்ணுறோம்னா அதை வந்து ஃபில்டர் மெத்தடில் பண்ணணுங்க. 0.22 மைக்ரோமீட்டர், இதுதான் இந்த ஃபில்டரோட சைஸ், போர் சைஸ். இதுதான் நம்ம பண்ணணும். செகண்ட் பார்த்தீங்கன்னா தெர்மோலபைல் ட்ரக்ஸ் இருக்குது, அதுதான் நம்ம இந்த சொல்லிட்டோம். அதுக்கடுத்து வந்து மாய்ஸ்ட் ஹீட் ஆட்டோக்ளேவிங்கில் பண்ணலாம். என்ன ப்ராடக்ட்னா தெர்மோஸ்டேபிள் ப்ராடக்ட், ஹீட்டை தாங்கக்கூடிய பொருளாக இருக்குன்னா நம்ம வந்து என்ன பண்ணணும்னா அக்வோஸாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த அக்வோஸ் ப்ராடக்ட் ஹீட் ஸ்டேபிள் ப்ராடக்ட், இதை வந்து எதில் நம்ம பண்ணணும்னா ஆட்டோக்ளேவிங்கில் பண்ணலாம். 2 இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அக்வோஸ் ஹீட் ஸ்டேபிள், தெர்மோஸ்டேபிள் ஆட்டோக்ளேவில் பண்ணலாம். எவ்வளோ நேரம்? 121 டிகிரி செல்சியஸ், 15 IBS ப்ரெஷர், 15 to 20 மினிட்ஸ் வச்சு நம்ம இதை எடுத்துடுறோம் வெளியில். இதுதான் ஸ்டெரிலைஸ் ஆகிடும். அடுத்து பாருங்கள், இது ஆயிலி ப்ரிப்ரேஷனாக இருக்குது. ஓகேங்களா? ஒரு ஐ ட்ராப் வந்து ஆயிலி ப்ராடக்டாக இருக்குது, இல்லைனா ஆயின்மெண்ட் ஆயிலி ப்ராடக்டாக இருக்குன்னா நம்ம அதை வந்து ஆட்டோக்ளேவிங் பண்ண முடியாது. இது பாருங்கள், ஹாட் ஏர் ஓவன், ட்ரை ஹீட்னு சொல்லுவோம். ட்ரை ஹீட் மெத்தட்னா ஹாட் ஏர் ஓவனில் பண்ணக்கூடியது. 160 டிகிரி செல்சியஸ் ஃபார் தி 2 hours. இதுதான் இதோட என்ன சொல்கிறதுன்னா இந்த கிரிட்டீரியா. இப்படி வச்சு தான் நம்ம பண்ணணும். ஆஸ் மாய்ஸ்டர் பேஸ்டு மெத்தட் ஆர் இன்எஃபெக்டிவ். மாய்ஸ்டர் பேஸ்ட் மெத்தட்னா இதுதாங்க, இந்த மாய்ஸ்ட் ஹீட் மெத்தட் இல்லைங்கன்னா ஆட்டோக்ளேவிங் அதில் பண்ண முடியாது. ஏன்னா ஆயில் கண்டெய்னிங் ஐ ஆயின்மெண்ட் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பண்ண முடியாது. ஏன்னா ஐ ஆயின்மெண்ட்டில் நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம இந்த வேக்ஸஸ் இந்த மாதிரிலாம் மிக்ஸ் பண்ணி தானே நமக்கு வந்து செமிசாலிட் கன்சிஸ்டன்சி கொண்டு வருவோம். அப்போ அது வந்து ஆயிலி தானே, கைண்ட் ஆஃப் ஆயில் தானே. அதை வந்து நம்ம இதில் பண்ண முடியாது. இதில் பண்ண முடியாது, ஆட்டோக்ளேவிங்கில் பண்ண முடியாது. ட்ரை ஹீட்டில் தான் பண்ணணும். ட்ரை ஹீட்டுக்கு எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க, 160 டிகிரி செல்சியஸ் 2 hours. ரைட், இந்த சைடு போகலாம். பாருங்க, இப்போ ஒரு ஐ ட்ராப் அது வந்து நமக்கு ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்கணும்னா என்ன மாதிரி இருக்கணும், நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது தான் திரும்ப வந்திருக்கு. டார்கெட்
ஐசோடானிசிட்டி இருக்கணும். 0.9% சோடியம் குளோரைட் சொல்யூஷன் இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு ப்ரிப்பேர் பண்ணோம்னா நமக்கு ஐசோடானிசிட்டி இருக்கும். ஓகேங்களா, அப்போ அதை தான் நம்ம வந்து ஐ ட்ராப் ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ் பண்ணணும். செகண்ட் பாருங்க, பிஹெச் லெவல் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். லாக்ரிமல் ஃப்ளூயிட் இருக்கு இல்லைங்களா, நம்ம கண்ணில் சுரக்கக்கூடிய அந்த சுரப்பி கண்ணில் இருக்கிற நீர் வந்து 7.4 தாங்க இந்த லாக்ரிமல் செக்ரீஷன். அதே ஈக்குவல் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும், பிஹெச் மெயின்டைன் பண்ணணும். அப்போ தான் வந்து நமக்கு கண்ணில் வந்து இரிட்டேஷன்ஸ் இருக்காது. ஐசோடானிசிட்டி டிஃப்ரென்ஸ் ஆச்சுன்னா டிஷ்யூஸே வந்து அஃபெக்ட் ஆகிடும். பிஹெச் டிஃப்ரென்ஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, இரிட்டேஷன் அதிகமாகும். ரைட், இப்போ ஃப்ரீசிங் பாயிண்ட் டிப்ரெஷன், அந்த கிரையோஸ்கோபிக் மெத்தட் டார்கெட்ஸ் தி ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் தி டியர் ஃப்ளூயிட். இது சும்மா ஒரு அடிஷனல் பாயிண்ட் ஜஸ்ட் பார்த்துங்க. -0.52 தான் வந்து ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் என்னதுங்க லாக்ரிமல் செக்ரேஷன். ஏதோ சும்மா ஒரு அடிஷனல் பாயிண்ட் பார்த்து வச்சுக்கோங்க. ஒரு ஆல் இண்டியா கொஸ்டின்ஸ்லேருந்து கேட்டிருக்கிறாங்க. ஜிபேட் அந்த மாதிரிலாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நமக்கு வந்து கேட்கறது சான்ஸ் இல்லை இந்த பாயிண்ட்டு. பட் எனிவே ஒரு ஜஸ்ட் ஒரு additional information தான், தப்பு இல்லை பார்க்கறதுல. ஐசோடானிசிட்டி prevents the painful stinging tissue damage caused by the osmotic shift in corneal cells. அதான் நம்ம சொன்னோம் இல்லைங்களா, கார்னியல் செல்ஸில் வந்து என்ன ஆகாதுங்க, நமக்கு இரிட்டேஷன் டேமேஜ் இதெல்லாம் ஆகாது. ஆஸ்மாட்டிக் கண்டிஷனை வந்து ப்ராப்பராக நம்ம மெயின்டைன் பண்ணணும். என்ன ஆஸ்மாட்டிக்னா ஐசோடானிசிட்டி தான் ஆஸ்மாட்டிக் கண்டிஷன். ரைட்டுங்களா, ஐசோடானிசிட்டி ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிங்கன்னா ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் வந்து மெயின்டைன் ஆகும் ப்ராப்பராக. ரைட், அடுத்தது பாருங்கள், பஃபர் டு தி கரெக்ட் pH. Not only minimizing the irritation but also enhance the stability and solubility of the active ingredient. இப்போ ஒரு ப்ரிப்பரேஷன் இருக்குன்னா நமக்கு வந்து நம்ம ஐயில் போடும்போது இன்ஸ்டால் பண்ணும்போது இரிட்டேஷன் வந்து கொடுக்கக்கூடாது. பிஹெச் மெயின்டைன் ஆயிடுச்சுன்னா இரிட்டேஷன் கொடுக்காது. ஈவன் என்ன ஒரு அடிஷ்னலாக அதுக்கு பெனிஃபிட் என்னன்னு பார்க்கும்போது நமக்கு அது ப்ராடக்டோட ஸ்டெபிலிட்டிக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட் பாருங்க. ஓகே, த மோஸ்ட் காமன் form of ophthalmic medication offering is administration. Can be formulated as a solution. Okay, drug fully dissolved. Suspension, drug particles suspended in a liquid. Okay, the primary challenge is short residence time. ஒன்றும் இல்லைங்க, இப்போ இந்த 3 பாயிண்ட்ல என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு ஐ ட்ராப் ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஐ ட்ராப் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஒன்று ட்ராப்பாக ப்ரிப்பேர் பண்ணலாம், இல்லை சஸ்பென்ஷனாக ப்ரிப்பேர் பண்ணலாம். ரைட்டுங்களா, சஸ்பென்ஷன்னா ஒரு சாலிட் பார்ட்டிகல்ஸ் வந்து சஸ்பெண்டட் இன் ஏ லிக்விட் மீடியம் வித் யூஸ் ஆஃப் சஸ்பெண்டிங் ஏஜென்ட் அப்படியே ஒரு ப்ரிப்பேர் பண்ணிடுவோம். இது என்ன பண்ணுதுன்னா டைம் ஆஃப் ஸ்டேயிங் இன் ஐ. இப்போ ஒரு ட்ராப் போடுறோம், ஒரு 5 minutes 10 minutes வரைக்கும் இருந்துட்டு அப்படியே அது வந்து லாக்ரிமல் ஃப்ளூயிட் கூடிய நம்ம பாடிக்குள்ளே போயிடும். கண்ணில் சுரக்கிற சுரப்பிலாம் என்ன பண்ணுதுங்க, உள்ளதானே போகுது பாடிக்குள்ளே, அது மாதிரியே வந்து வாஷ் அவுட் ஆகிடும். அப்படி வாஷ் அவுட் ஆகிறதுனால மெடிசனோட யூசேஜ், அதாவது கான்டாக்ட் டைம் டு தி ஐ வந்து கம்மியாகுது. ஓகேங்களா, அப்போ நமக்கு தேவையான எஃபெக்ட் வந்து கிடைக்க மாட்டேங்குது. அப்போ என்ன பண்ணுறோம், இப்போ மாக்சிஃப்ளாக்சின் ஐ ட்ராப் இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு 1 hour-க்கு ஒன் டைம் வந்து போட சொல்லுவாங்க டாக்டர்ஸ். என்ன ரீசன்னா, இதான் ட்ராப்ஸ் வந்து வாஷ் அவுட் ஆகி போய்கிட்டே இருக்கும் லாக்ரிமல் ஃப்ளூயிட் கூட. இது ஒரு இஷ்யூ. அதை நம்ம எப்படி மேனேஜ் பண்ணலாம்னா, ஆயின்மெண்ட் வச்சு மேனேஜ் பண்ணலாம். ஆயின்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணோம்னா நம்ம அது சரியாகும். இல்லைன்னா விஸ்காசிட்டியை வந்து என்ஹான்ஸ் பண்ணணும். நார்மலாக லிக்யூடாக இருக்கிறத கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணணும் விஸ்காசிட்டி. நெக்ஸ்ட் ஸ்லைட் பாருங்க, இதில் அதான் சொல்லியிருக்காங்க. இப்போ விஸ்காசிட்டி இம்ப்ரூவ் பண்ணோம்னா, இப்போ பாருங்கள் இந்த ட்ராப் வந்து டக்குன்னு வெளில வந்துருதுங்களா, இது வந்து விஸ்காசிட்டி கம்மியாக இருக்குது. நார்மலாக ஒரு வாட்டர்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஒரு வாட்டரில் ஸ்டெரைல் வாட்டரில் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் ஐ ட்ராப்ஸ், நம்ம எதுவும் விஸ்காசிட்டி என்ஹான்சர் ஆட் பண்ணல, அப்படியே சல்லுன்னு வந்துடும். அதே மாதிரியே கண்ணில் என்ன ஆகும்னா, ஸ்டே பண்ணாது, லாக்ரிமல் ஃப்ளூயிட் கூடயே போயிடும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இங்கே லாக்ரிமல் ஃப்ளூயிடோட விஸ்காசிட்டியோட வி ஹவ் டு இன்க்ரீஸ் த விஸ்காசிட்டி ஸ்லைட்லி. கொஞ்சம் நம்ம அதிகமாக விஸ்காசிட்டி இன்க்ரீஸ் பண்ணோம்னா இட் வில் ஸ்டே மோர் டைம் இன் தி ஐ. ஓகேங்களா, கான்டாக்ட் டைம் வந்து அதிகமாகும். இதுதான் அதில் உள்ள கான்செப்ட். அப்போ என்ன பண்ணுறாங்க, விஸ்காசிட்டி என்ஹான்ஸ் பண்ணணும்னா என்ன பண்ணும், விஸ்காசிட்டி இஸ் இன்க்ரீஸ்ட் பை ஆடிங் தி பாலிமர்ஸ் லைக் மீத்தேல் செல்லோஸ் அண்ட் ஹைட்ராக்சை ப்ரோபைல் மீத்தேல் செல்லோஸ். ஓகேங்களா, எம்சி அண்ட் ஹெச்பிஎம்சி இது 2 மெட்டீரியல் இருக்குல்ல, ஏதாவது ஒன்று ஆட் பண்ணுவாங்க. இது விஸ்காசிட்டி என்ஹான்சர். ரைட்டுங்களா, அடுத்தது ஒரு ஐ ட்ராப் இருக்குது. ஐ ட்ராப்பில் ஒரு பார்ட்டிகல்ஸ் இருக்குது, சஸ்பென்ஷன் ப்ரிப்பேர் பண்ணுறோம் ஐ ட்ராப்பில். ஓகேங்களா, ஒரு பார்ட்டிகல் மிக்ஸ் பண்ணி தானே பண்ணுறோம். டிசால்வ் ஆகாத ஒரு ட்ரக் இருக்குது, என்ன பண்ணுவோம், சஸ்பென்ஷனாக ப்ரிப்பேர் பண்ணிவிடுவோம் ஐ ட்ராப்ஸ்க்கு. அப்போ அது பார்ட்டிகல் சைஸ் மேக்ஸிமம் 10 மைக்ரானுக்கு மேலே போகக்கூடாது. சரிங்களா, மேக்ஸிமம் சைஸ் 10 மைக்ரான், லெஸ் தென் 10 மைக்ரான் தான் இருக்கணும். இதுதான் ரூல். டு அவாய்ட் த கிரிட்டி கொடுத்துருக்காங்க பாருங்க, டு அவாய்ட் த கிரிட்டி இரிட்டேஷன் சென்சேஷன் அண்ட் த மேக்ஸிமம் பார்ட்டிகல் சைஸ் அலோட் இன் தி ஆப்தால்மிக் ப்ரிப்பரேஷன் இஸ் ஸ்ட்ரிக்ட் 10 மைக்ரான். 10 மைக்ரான் கீழே தான் இருக்கும். ரைட், multi-dose containers requires an antimicrobial preservative to prevent the contamination after the bottle is opened. இப்போ ஒரு பாட்டில் வந்து நம்ம இருக்கிறோம், ஐ ட்ராப்ஸ் எடுத்துட்டு நம்ம டெய்லி யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம்னு வச்சுக்கலாம். இன்றைக்கி ஓப்பன் பண்ணோம்னா ஒரு 1 month வரைக்கும் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள்
ஒரு 1 மந்த் யூஸ் பண்ணுறோம்னா அதுக்குள்ளார அந்த டைமுக்குள்ளார மாய்ஸ்டர் உள்ளார என்டர் ஆகும், ஏர் உள்ளார என்டர் ஆகும், அடுத்தது மைக்ரோப்ஸ் உள்ளார என்டர் ஆகும். அப்போ ப்ராடக்ட் கண்டாமினேஷன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ தட் நம்ம என்ன ஆட் பண்ணுறோம்னா ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணுறோம். என்ன ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணுறோம்? பென்சல்கோனியம் குளோரைடு. இதுதான் காமன் ப்ரிசர்வேட்டிவ் ஃபார் தி ஐ ட்ராப். ஐ ட்ராப்பில் என்ன ப்ரிசர்வேட்டிவ் யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. என்ன பென்சல்கோனியம் குளோரைடு தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். ரைட்டுங்களா? பர்சன்டேஜ் வந்து 0.01% இஸ் த மோஸ்ட் காமன்லி யூஸ்டு அண்ட் எஃபெக்டிவ் ப்ரிசர்வேட்டிவ் இன் தி ஆப்தால்மிக் சொல்யூஷன். சிங்கிள் டோஸ் ஆம்பிள்ஸ் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஃப்ரீ பை தி டிசைன். ஓகேங்களா? சிங்கிள் டோஸ் ஆம்பிள்ஸ் அப்படியே ஓப்பன் பண்ணுறோம், அப்படியே யூஸ் பண்ணுறோம்னா ஸ்டெரைலாக இருக்கும், பட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்காது. ரைட்டுங்களா? ஸ்டெரிலைஸ்டு ப்ராடக்ட். அடுத்தது போல இப்போ பாருங்கள், ஃபினைல் மெர்குரிக் நைட்ரேட் வந்து மோஸ்ட்லி ஐ ட்ராப்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஏன் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தோம்னா, குளோரைடு, புரோமைடு, அயோடின், ரைட், இந்த 3 இருக்கிற இந்த ஹாலைடு ப்ராடக்ட் ஏதாவது நம்ம மெடிசனில் இருந்துச்சுன்னா அது கூட இது இன்கம்பேட்டபிள். எது இன்கம்பேட்டபிள்னா ஃபினைல் மெர்குரிக் நைட்ரேட். என்ன ஆகும்னா பிரிசிபிடேட் ஆகிடும். அது கூட ரியாக்ட் பண்ணி பிரிசிபிடேட் ஆகிடும். இது பிரிசிபிடேட் ஆகிடுச்சுன்னா அப்புறமா ஆன்டி மைக்ரோபியல் ஆக்டிவிட்டியை, ப்ரிசர்வேட்டிவ் ஆக்டிவிட்டியை பண்ணாது. இதுதான் கான்செப்ட். அப்போது நம்ம நார்மலாக ஒரு ஐ ட்ராப் ப்ரிப்பேர் பண்ணுறோம். அதில் வந்து நம்ம ஐசோடானிசிட்டியை மெயின்டைன் பண்ணுவோம். ஐசோடானிசிட்டி மெயின்டைன் பண்ணோம்னா என்ன பண்ணுவோம்? நம்ம சோடியம் குளோரைடு 0.9% தான் நம்ம ஆட் பண்ணுவோம். ரைட், மோஸ்ட் காமன் அதை பண்ணுறோம். அப்போ அந்த சோடியம் குளோரைடு 0.9% ஆட் பண்ணும்போது அதில் குளோரின்கிற ஒரு ஹாலைடு இருக்குது. அது ரியாக்ட் பண்ணும் எது கூடனா ஃபினைல் மெர்குரிக் நைட்ரேட் கூட ரியாக்ட் பண்ணும். அப்போ பிரிசிபிடேட் ஃபார்ம் ஆகிடும். டோட்டல் கான்செப்டே ஸ்பாயில் ஆகிடும். ரைட், அப்போ அதனால தான் நம்ம ஃபினைல் மெர்குரிக் நைட்ரேட் மேக்ஸிமம் யூஸ் பண்ணாமல் பென்சல்கோனியம் குளோரைடை யூஸ் பண்ணுறோம். இதுதான் அதில் உள்ள விஷயம். இதுதான் நமக்கு வந்து ஆங்கிலத்தில் கொடுத்துருக்காங்க. The preservative phenyl mercury nitrate is highly effective, but it is incompatible with the halides. ஹாலைட்ஸ்னா இந்த 3 தான் ஹாலைட்ஸ். கான்சிக்வன்ஸ் என்ன ஆகுது? அதனால என்ன ஆகுதுன்னா, this means it cannot be used in the formulation containing the sodium chloride used for isotonicity. Bromide, iodide, as it will precipitate and lose the antimicrobial activity. நம்ம சொன்ன ஸ்டோரி தான் அங்கே சொல்லியிருக்கேன். அடுத்தது பார்க்கலாம், prolonged contact. இப்போ ஐ ஆயின்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் ஏன் இதுக்குள்ள என்டர் ஆகுது? இந்த ஃபார்முலேஷன் அப்படி ஒரு நியூ ஃபார்முலேஷன் வருதுன்னா, ட்ராப்ஸ் தான் இருக்கு. ஏன் ஆயின்மெண்ட் வருதுன்னா, கான்டாக்ட் டைம் வந்து அதிகமாகணும். ஐ ட்ராப்ஸ் வந்து சீரியஸ் இன்ஃபெக்ஷன் இருக்கு, இல்லைன்னா ஒரு இன்டென்சிவ் என்ன சொல்றதுன்னா ஆன்டிபயோட்டிக் ட்ரீட்மெண்ட் ட்ராப்ஸ் தேவைப்படும் போது ட்ராப்ஸ் வந்து 1 ஹவருக்கு ஒன்ஸ், ½ ஹவருக்கு ஒன்ஸ் அப்படி போட முடியாது. நைட்டில் வந்து அவங்க தூங்கும்போது ஒரு ஐ ஆயின்மெண்ட் போட்டோம்னா அது ஓவர் நைட் வந்து கண்ணில் வந்து ஸ்டே பண்ணி ஒரு ஃபிலிம் ஃபார்ம் பண்ணிட்டு அது வந்து மெடிசன் வந்து ரியாக்ட் பண்ண வைக்கும். அதில் இருக்கிற இன்ஃபெக்ஷன் வந்து டக்குன்னு இமீடியட்டாக நமக்கு குறையும். அதுக்காக தான் ஐ ஆயின்மெண்ட் வருது. பாருங்க, செமி சாலிட் டோசேஜ் ஃபார்ம் designed for the maximum resident time on the ocular surface, ideal for overnight application or for the delivering drugs that require prolonged contact to be effective, provides the protective lubricating film in addition to therapeutic effect. என்னன்னா therapeutic effect விட இதில் அடிஷனாக என்ன அது கொடுக்குதுன்னா, ஒரு ப்ரொடெக்டிவ் லேயர் கொடுக்குது, லூப்ரிகேஷன் எஃபெக்ட் கொடுக்குது. நம்ம கண்ணுக்குள்ள வந்து இன்ஃபெக்ஷன் இருக்கும்போது எப்படி இருக்குங்க, ஒரு உறுத்துற மாதிரி ஒரு இது இருக்கு இல்லைங்களா, அந்த உறுத்தலை கம்மி பண்ணணும்னா லூப்ரிகேஷன் தேவைப்படும். ஓகேங்களா? கூலிங், அந்த லூப்ரிகேஷன், சூதிங் எஃபெக்ட், அது எல்லாமே இது பண்ணும். அதனால ஐ ஆயின்மெண்ட் உள்ள வராப்புல. இப்போ ஐ ஆயின்மெண்ட் அதுக்குள்ள பேஸ் இருக்கு இல்லைங்களா, நம்ம என்னென்ன பேஸ் போடுறோம் அந்த இதை நம்ம பார்க்குறோம். 80% yellow soft paraffin, 10% liquid paraffin, 10% உல்ஃபேட். உல்ஃபேட்னா லெனோலின் அப்படின்னு ஒரு சினானிம் இருக்கு, பாத்துங்க. 80% ஆஃப் yellow soft paraffin இருக்காப்புல. இதுல பாத்தீங்கன்னா இதுதான் மெயின் பேஸ். இதோட கன்சிஸ்டன்சி வந்து ஸ்ட்ராங்கர். இதை கொஞ்சம் லிக்விஃபை பண்ணணும், அதோட மெல்டிங் பாயிண்ட்டை குறைக்கணும். அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த லிக்விட் பாராஃபின் ஆட் பண்ணுறோம். லிக்விட் பாராஃபின் போயிட்டு எல்லோ சாஃப்ட் பாராஃபின் கூட நம்ம மிக்ஸ் பண்ணும்போது 80 + 10 90 ஆவரேஜாக இது ரெண்டோட சேரும்போது நமக்கு மெல்டிங் பாயிண்ட் கம்மியாகுது. அப்போது விஸ்காசிட்டி கொஞ்சம் கம்மியாகுது. ஐ ஆயின்மெண்ட் ரொம்ப விஸ்கஸாக இருந்தாலும் நம்ம கண்ணுக்குள்ளே நம்ம போட முடியாது, ஓரளவுக்கு விஸ்காசிட்டியை குறைக்கணும். ஸோ தட் நம்ம இதை நம்ம ஆட் பண்ணுறோம். பர்பஸ் ஆஃப் ஆடிங் லிக்விட் பாராஃபின் அதுதான். ரெண்டாவது பாருங்க, 10% உல்ஃபேட். உல்ஃபேட் என்னதுங்க? அப்சார்பபிள் பேஸ். நம்ம படிச்சிருப்போம் ஆயின்மெண்ட் ப்ரிப்பரேஷன்ல, அப்சார்பபிள் பேஸ் எது? உல்ஃபேட். இது என்ன பண்ணணும்னா வாட்டர் மாலிகுலை வந்து உள்ள அப்சார்ப் பண்ணிக்கோங்க. என்னதுக்கு அப்சார்ப் பண்ணணும், வாட் இஸ் த பர்பஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நமக்கு ஐ ஆயின்மெண்ட் ஓவர் நைட் கண்ணில் இருக்கு. அப்போ இருக்கும்போது லேக்ரிமல் செக்ரீஷன் வந்துகிட்டே இருக்கு. இந்த லேக்ரிமல் செக்ரீஷனை கொஞ்சம் இதை எடுத்து உள்ள வச்சுக்கிச்சுன்னா அந்த ஸ்பேஸ் ஃப்ரீயாக இருக்கும். மெடிசன் வந்து நமக்கு வந்து கார்னியாவில் ரியாக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன்ஸ் தான் இதோட பர்பஸ். இல்லை பாருங்கள், 80% ஆஃப் த yellow soft paraffin, the primary greasy base
ஓகே, ப்ரொவைடிங் தி மெயின் ஸ்ட்ரக்சர் அண்ட் அக்கல்சிவ் ப்ராப்பர்ட்டி. அக்கல்சிவ் ப்ராப்பர்ட்டினா ஒன்றும் இல்லை, இது வந்து என்னதுன்னா ஒரு ப்ரொடெக்டிவ் லேயரை ஃபார்ம் பண்ணுது இல்லைங்களா, அதுதான் அக்கல்சிவ் ப்ராப்பர்ட்டிங்கிறாங்க. அதுக்கு அடுத்தது பாருங்க, incorporated to adjust the viscosity. Liquid paraffin பத்தி சொல்றாங்க. Incorporated to adjust the viscosity and reduce the melting point, ensuring the ointment is soft enough to apply. Right. ointment சாஃப்டா இருக்கணும், விஸ்காசிட்டியை குறைக்கணும். ப்ரிப்பரேஷன் டைம்ல கூட நமக்கு வந்து இது மெல்டிங் பாயிண்ட்டை வந்து கம்மி பண்றதுனால குயிக்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம், மெல்டிங் பண்ணி நம்ம இந்த ஆயின்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணலாம். அதுதான் வந்து லிக்விட் பாராஃபின் யூஸ் ஆகுது. இதை பாருங்க, Woolfat என்ன சொல்றாங்க பாருங்க, crucial for its ability to absorb the small quantities of water or aqueous solution, allowing for the incorporation of water soluble drug. வாட்டர் சாலிபிள் ட்ரக்ஸை வந்து அப்சார்ப் பண்ணி வச்சுக்கிறதுக்காக அது ரொம்ப யூஸ் ஆகுது. அதுதான் இது மெயின் பர்பஸ். ஓகேங்களா, இது என்ன ஆகுதுன்னா, வாட்டர் சாலிபிள் ட்ரக்ஸ் இருக்கு, நம்ம இது ஆயின்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணோம்ல, இது வந்து உள்ள என்ட்ராப் ஆகிடும், நமக்கு வந்து திரும்ப ரிலீஸ் ஆகும்போது இதுவும் அதுதான் மெயின் பர்பஸ். நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, ஸ்டெரிலைசேஷன் நோட். The entire base must be sterilized by using the dry heat. இது ஆயில் கண்டென்ட் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட். ஓகேங்களா, வேக்ஸ் எல்லாமே ஆயில் டைப்ல வந்துருது இல்லை. ஸோ தட் நம்ம என்ன பண்ணால் ட்ரை ஹீட்னா எவ்வளோ பண்ணணும், கமாண்டில் சொல்லுங்க. ட்ரை ஹீட்னா எவ்வளோ ஹீட்டு, என்ன எக்யூப்மெண்ட், எவ்வளோ ஹவர்ஸ், கமாண்டில் சொல்லுங்க. நெக்ஸ்ட் போவோம். எல்லோ சாஃப்ட் பாராஃபின் ஃபார்முலேட்டர்ஸ் நோட் புக் பாராஃபின் ப்ராடக்ட்ஸ். ஓகே, எல்லோ சாஃப்ட் பாராஃபின் யூஸ் பண்ணலாம், ஒயிட் சாஃப்ட் பாராஃபின் யூஸ் பண்ண முடியாது. என்ன ரீசனா, எல்லோ சாஃப்ட் பாராஃபினை நம்ம ப்ளீச்சிங் பண்ணி தான் ஒயிட் சாஃப்ட் பாராஃபின் ப்ரிப்பேர் பண்ணுறோம். இப்போ வந்து ப்ளீச்சிங் இன்க்ரீடியன்ட் வந்து இந்த ஒயிட் சாஃப்ட் பாராஃபின்குள்ள ரெசிடியூஸ் இருக்கும், அது வந்து கண்ணை வந்து இரிட்டேட் பண்ணும். ஸோ தட் வி கேனாட் யூஸ். அதுதான் இந்த ஃபுல் ஸ்டோரியில் சொல்லியிருக்காங்க. ஓகே, why is the yellow soft paraffin used instead of the more purified white soft paraffin? Answer என்ன சொல்றாங்கன்னா, white soft paraffin is produced by bleaching the yellow paraffin variety. Trace amount of the bleaching agent can remain in the final product, act as a potent irritant to the sensitive tissue of the eye. Therefore, less processed எல்லோ ஃபார்ம் இஸ் ப்ரிஃபர்ட். அதுதான் நம்ம சொன்னதான் சொல்கிறாங்க. ப்ராசஸ் கம்மியாக பண்ணிப்பாங்க, இதில் அதிகமான கெமிக்கல் போட்டு ப்ராசஸ் பண்ணுறதில்ல. ஸோ எல்லா சாஃப்ட் பாராஃபின் வந்து இரிட்டேஷன் கம்மியாக இருக்கும், இது இரிட்டேஷன் அதிகமாக இருக்கும், அதனால் யூஸ் பண்ண முடியாது. இது ஒரு பாயிண்ட். ரைட், வந்துட்டோம் எண்ட் ஆஃப் த வீடியோவுக்கு. ஒன்றும் இல்லை, கான்டாக்ட் டைம் இப்போ வந்து சம்மரைஸ்டாக பார்க்கலாம், எல்லா ஆப்ஷனையும் வந்து சம்மரைஸ்டாக பார்ப்போம். ஓகேங்களா, ஐ ட்ராப் என்ன பண்ணும், கான்டாக்ட் டைம் வந்து கம்மி, கண்ணில் போட்ட உடனே வாஷ் அவுட் ஆகிடும், கான்டாக்ட் டைம் கம்மி. ஐ ஆயின்மெண்ட் வந்து கான்டாக்ட் டைம் வந்து அதிகம். நைட்டில் நம்ம அப்ளை பண்ணோம்னா ஆல் ஓவர் நைட் வந்து ஸ்டே பண்ணணும் கண்ணில். அப்ராக்சிமேட்டாக ஒரு 3 to 4 hours ஆகுது, கண்டிப்பாக ஸ்டே பண்ணணும். ரைட், பாருங்க, டோசிங் இது வந்து ப்ரீசைஸ் ஸ்டாப். ட்ராப் வந்து ப்ரீசைஸ்டு டோஸ் கொடுக்கும், அதாவது அக்யூரேட் டோஸ் கொடுக்கும். இது வந்து லெஸ் ப்ரீசைஸ். நம்ம வந்து ஐ ஆயின்மெண்ட் போடும்போது நம்ம கொஞ்சம் கூட குறைச்சி போட்டோம் இல்லைங்களா, அது ட்ராப்பாக விழுந்தால் டக்குன்னு நம்ம வந்து கரெக்டாக ஸ்டாப் பண்ணிப்போம், இது பண்ண மாட்டோம். அதான் வந்து டோஸ் டிஃப்ரென்ஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது ஐ ஆயின்மெண்ட்டில், ஆனால் ட்ராப்ஸில் வந்து கிடையாது. இது ஒரு ப்ளஸ், இதில் ஒரு மைனஸ். விஷன் பாருங்க, மினிமல் பிளரிங். ஐ ட்ராப்ஸ் போடும்போது பிளரிங் இருக்காது, இல்லைனா கம்மியாக இருக்கும். கண்ணோட மறைக்கிறது தன்மை இருக்குல்ல, பார்க்கறது வந்து மறைக்கிறது இருக்காது, இதில் வந்து மறைக்கும். ஓகேங்களா, சிக்னிஃபிகன்ட் பிளரிங் இருக்கும், கண்ணை மறைக்கும். டெக்ஸ்டர் பாருங்க, லிக்விட் வாட்டரியா இருக்கும். இது வந்து கிரேசி செமி சாலிடா இருக்கும் ஆயின்மெண்ட். ரைட், ஃபேஷன் ப்ரிஃபரன்ஸ் வந்து ப்ரிஃபர்டு ஃபார் தி டே டைம்ல வந்து ட்ராப்பையும், நைட் டைம்ல வந்து ஆயின்மெண்ட் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். யூஸ் பார்த்தோம்னா ரேபிட் ஆக்ஷன், ஃப்ரீக்வென்ட் டோசிங். ஓகே, ஐ ட்ராப் வந்து என்னதுங்க, போட்டோடனே டக்குன்னு ஒரு சூதிங் எஃபெக்ட் கொடுக்கும், டக்குன்னு அந்த கண்ணில் இருக்கிற ப்ராப்ளம் வந்து கம்மியாகும். ஏன்னா ரேபிட் ஆக்ஷன், ட்ரக் ரிலீஸ் குயிக்காக இருக்கு, அப்சர்ப்ஷன் குயிக்காக இருக்கு. அப்போ டோசேஜ் ஃப்ரீக்வெண்டாக போட வேண்டியதாக இருக்கு. என்ன ரீசன்னா வாஷ் அவுட் ஆயிடுது. இங்கே பாருங்க, சஸ்டைன் ரிலீஸ், லூப்ரிகேஷன். சஸ்டைன் ரிலீஸ் ஆகும், ஸ்லோவாக ரிலீஸ் ஆகும், லூப்ரிகேஷன் இருக்கும், அதனால கண்ணில் வந்து உறுத்தல் கொஞ்சம் கம்மியாகும். இதில் உள்ள பாயிண்ட்டு சம்மரைஸ்டாக சொல்லிட்டாங்க. இதில் நம்ம வீடியோவை எண்டுக்கு வந்துட்டோம். அடுத்தது பார்ப்போம் என்னென்னா, ஸ்பெஷலைஸ்டு ஆக்குலர் இன்செர்ட் டிசைன் ஃபார் தி ட்ரீட்டிங் குளுக்கோமா. ரைட், குளுக்கோமா இருக்கு இல்லைங்களா, அதுக்கு வந்து அக்குசெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டோசேஜ் ஃபார்ம் இருக்குங்க. அக்குசெட்னா ஒரு மெம்பரின், கைண்ட் ஆஃப் மெம்பரின், ஒரு 4 மெம்பரின் இருக்கக்கூடியது. ஓகேங்களா, கண்ட்ரோல்டு ரிலீஸ் ரேட் கண்ட்ரோல் மெம்பரின். இந்த மெம்பரின் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்லோ ரிலீஸ் பண்ணக்கூடிய மெம்பரின். சென்ட்ரலில் பைலோகார்பின் ட்ரக் ரிசர்வாயர் இருக்கு. அடுத்தது வந்து அனுலார் ரிங்க்னு ஒன்று இருக்கு அவுட் சைடில். ஓகேங்களா, இந்த மாதிரி ஒரு 4 லேயர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோ ரிலீஸ் மெம்பரின் தான் ஒரு சின்ன ஒரு ஃபார்முலேஷன் பேர் தான் வந்து நம்ம என்ன சொன்னால் அக்குசெட்னு சொல்கிறோம். இந்த அக்குசெட்டுக்குள்ளே என்ன இருக்குது, பைலோகார்பின் இருக்குது. இது வந்து 7 டேஸ்க்கு வந்து இதோட ஆக்ஷன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம். ஒன் டைம் வச்சோம்னா குளுக்கோமாவில் 7 டேஸ்க்கு வந்து இது வந்து குளுக்கோமாவை கம்மி பண்ணும். இதுதான் இதில் உள்ள விஷயம்.
இது என்ன சொல்லிருக்காங்க, the specialized ocular insert designed for the treating glaucoma. It is a small flexible disc placed in the conjunctival sac. conjunctival sac-ல வைக்கிறாங்க. இந்த இடம் பாருங்க, இந்த இடத்துல வச்சிருக்காங்க பாருங்க, conjunctival sac. ரைட்டுங்களா? conjunctival sac that releases the pilocarpine at the controlled zero order rate. ஓகேங்களா? என்ன ஆர்டர் ரேட்ல வந்து 0 ஆர்டர் ரேட்ல வந்து கைனெட்டிக்கலா வந்து அது கொடுக்குது. அப்புறம் 1 insert provided full 7 days of therapy. ஓகேங்களா? ஒரே ஒரு அக்குசெட் வச்சோம்னா 7 days ஃபுல் தெரப்பிக்கு வந்து போதுமானதா இது இருக்கு. ரீப்ளேசிங் த நீட் ஆஃப் ஃப்ரீக்வெண்ட் ஐ ட்ராப் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் இம்ப்ரூவிங் பேஷண்ட் கம்ப்ளைண்ட்ஸ். பேஷண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் அதிகமாக இருக்கும் ஆஃப்கோர்ஸ். ஏன்னா நம்ம வந்து ஒரு டைம் வச்சா 7 டேஸ்க்கு வந்து அப்படியே மெடிசன் ரிலீஸ் ஆகிட்டே இருக்கிறதுனால பேஷண்ட் அதை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, அப்படியே விட்டுருவாங்க. இது ஒரு கைண்ட் ஆஃப் ஃபார்முலேஷன், டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபார்முலேஷன். ஓகேங்களா? ஐ ட்ராப், ஐ ஆயின்மெண்ட், அப்புறம் அக்குசெட். ஓகே, அடுத்தது நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இதுதான் ஒரு மோஸ்ட் ப்ரீஷியஸ் ஆர்கனாக இருக்குது இல்லைங்களா? அது ஒரு அக்யூரேட்டான ஆர்கனில் ஐ. அதனால் அதுக்கு ஒரு ப்ரீஷியஸ் ட்ரீட்மெண்ட்டை நம்ம கொடுக்கணும், அக்யூரேட்டான ஒரு ட்ரீட்மெண்ட் தான் நம்ம கொடுக்கணுன்றத ஒரு பொயட்ரி ஃபார்மில் கொடுத்துருக்காங்க ஸ்லைடில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எல்லாரும் பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. பாருங்கள், டெஸ்ட் எழுதுங்க. தேங்க்யூ ஸோ மச். மற்றும் ஒரு வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திப்போம்.